வணக்கம் நண்பர்களே. அதிகப்படியாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெட் டிஆர்பியில் டிஎன்டிஇடி அதாவது டெட் தேர்வு 2025 எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருப்பவர்களுக்கு தேர்வு முடிவுகளை எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படின்றத பார்க்கலாம். 2020 தேர்வு முடிவு வந்து 2025ஆம் ஆண்டு டிசம்பர் வெளியிடப்படும் சொன்னாங்க. அது வரைக்கும் வெளியிடவில்லை. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் வந்து தேர்வு முடிவு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு தேர்வு முடிவுகள் வெளியிடும் பட்சத்தில் நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவரும் எவ்வாறு தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்வது என்பதை பார்க்கலாம். முதலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, https trp.dngv.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும் முதலில். பின்னர் முகப்பு பக்கத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் லிங்க் என்ற இடத்தில் வந்து லேட்டஸ்ட் ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷன் இடம்பெற்றிருக்கும். அந்த லேட்டஸ்ட் ரிசல்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து அதில் முடிவுகள் வெளியானது. அதுக்கப்புறம் வந்து டிஎன்டிஇடி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இடம்பெற்றிருக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த பேப்பர் 1 இருக்கீங்களா, அதாவது அப்பர் லெவல் லோயர் லெவல் ரெண்டு பார்த்தீங்களா. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா லோயர் லெவல்னு வாங்க, பேப்பர் 2 வந்து அப்பர் லெவல். இதில் இது நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எனி ஒன் லிங்க், அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்துக்க முடியும். கெட் யுவர் ரிசல்ட், அதாவது உங்களுடைய தேர்வு முடிவுகளை பார்க்க முடியும். மேலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதாவது தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களும் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வழிவகைகள் செய்யப்படும். முடிவுகளும் இறுதி விடை குறிப்பும் வெளியாகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகப்படியான மக்கள் டெட் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. டெட் எக்ஸாம் வந்து 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதி, நவம்பர் 15ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து பேப்பர் 1க்கான எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இருப்பீங்க. பேப்பர் 2 எழுதக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த 2025ஆம் ஆண்டிற்கான டெட் தேர்வு வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஷெடியூல் பிரகாரம் பார்த்தா ஷெடியூல் வந்து நீங்கள் டிஆர்பியில் வந்து டிஎன்டிஇடியில் வந்து பேப்பர் 1 வந்து 11, 15, பேப்பர் 2 வந்து 16ஆம் தேதி நடைபெறும் அப்படின்ற மாதிரியும் தேர்வு முடிவுகள் வந்து டிசம்பர் இறுதியில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து தாமதம், அதாவது ஏன் ரிசல்ட் வந்து பெறுவதற்கு ஏன் வந்து இவ்வளோ தாமதம் ஆகுது அப்படின்ற கேள்வியில் இருந்தது. இதில் அதிகப்படியான மக்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மற்ற மாநிலத்தை வழங்குவது போல 50% மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும். அதாவது பாஸ் மார்க் வந்து 50% அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடியில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 மார்க் வந்து நீங்கள் தேர்வு எழுதிருப்பீங்க. அந்த தேர்வில் 150ல் 50% அப்படின்றது நீங்கள் 75 மார்க் எடுத்தாவே நாங்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கோரிக்கைகளை வந்து பரிசீலனை செய்யும் வகையிலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், அதாவது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்வாங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் குறைந்தது 7 கொஷின் வந்து தவறு அப்படின்ற மாதிரியும், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 9 கொஷின்கள், அதாவது பேப்பர் 1 வந்து 7, பேப்பர் 2 வந்து மொத்தம் 9 கொஷின்கள் தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து சப்மிட் பண்ண டேட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம், அதாவது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து சப்மிட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ணலேருந்து ஆஃப்டர் 1 மந்த், அதாவது 1 மாதம் கழித்து அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடிய நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அந்த மாதிரி அந்த தகவல்களின் அடிப்படையிலும் இந்த தேர்வு முடிவு வந்து பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படுமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் வந்து பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வந்து இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் எதிர்பார்க்கிறது. ஏன்னா தொடர்ந்து விடுமுறை வருவதால் அதற்கு முன்பாகவே வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பெரும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அதேபோல் வந்து தேர்வு முடிவுகள் தொடர்ந்து பெறுவதற்கு நீங்கள் எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்ற பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா டிஆர்பி சம்மந்தமாக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதேபோல் வந்து டிஆர்பி மட்டுமின்றி உங்களுக்கு மற்ற அரசு தேர்வுகள் எந்த டேட்டில் வந்து 2026ஆம் ஆண்டுக்கான எப்பொழுது அனைத்து அதாவது பப்ளிக் எக்ஸாம், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து என்னென்ன அலோகேட் பண்ணியிருக்காங்க ஷெடியூல் வந்து நான் அப்டேட் பண்ணுறோம். அதேபோல் வந்து 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு, முழு ஆண்டு தேர்வு, அதற்கான தேர்வு அட்டவணைகள், அவர்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது மாதிரி வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்றத நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதேபோல் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் மட்டுமின்றி டிஎல்எட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நாங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்படி அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து இது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்குறவங்க 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வெளியிடப்படும் என நீண்ட எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் வந்து எப்பொழுது உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் வெளியிடப்படுமோ அப்பொழுது தான் நம்ம எப்பொழுது தேர்வு முடிவுகள் என்பது வந்து
உறுதியான தகவல் கிடைக்கும். அரசு தரப்பில் வெளியிட்ட பின்னர் வந்து அதற்கான அரசாணைகள் வெளியிட்ட பின்னர் அந்த தகவலும் தான் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுவரை நன்றி.